மலேசியாவின் 50 மிகச்சிறந்த மருத்துவமனைகள் பட்டியலில் 8 அரசாங்க மருத்துவமனைகளும் இடம்பெற்றிருப்பது அனைத்துலக ஆய்வில் தெரியவந்துள்ளது. அவற்றில் HKL எனப்படும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை 4ஆம் இடத்தை பிடித்து முத்திரை பதித்துள்ளது. மலேசியாவின் அந்த மிகப்பெரிய பொது மருத்துவமனையை உலகளாவிய அங்கீகாரத்திற்கு இட்டுச் சென்றதில் HKL இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் ஹரிகிருஷ்ணா ராகவன் நாயரின் தலைமைத்துவத்திற்கு பெரும் பங்குண்டு என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் புகழாரம் சூட்டினார். இது மலேசிய சுகாதார வரலாற்றில் ஒரு பெருமைமிக்க அத்தியாயத்தை குறிக்கும் ஒரு மகத்தான சாதனை. இந்த கௌரவம் ஒரு தேசிய வெற்றி மட்டுமல்ல, மலேசியாவில் உள்ள இந்திய சமூகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் பெருமைமிக்க தருணமாகும் என லிங்கேஸ்வரன் வர்ணித்தார். டாக்டர் ஹரிகிருஷ்ணாவின் முன்மாதிரியான சேவை, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு நமது சமூகம் கொண்டு வரும் வலிமை, மீள்தன்மை மற்றும் சிறப்பை பிரதிபலிக்கின்றன. அவரது தலைமையின் கீழ் தரமான மருத்துவ சிகிச்சை, மருத்துவ கண்டுபிடிப்பு மற்றும் நோயாளிகளுக்கான மிகச்சிறந்த பராமரிப்பு சேவை ஆகியவற்றில் HKL தொடர்ந்து புதிய தரநிலைகளை அடைந்து வருகிறது. பொது சுகாதாரத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு HKLஇன் நற்பெயரை உயர்த்தியுள்ளதோடு மலேசியாவை உலக சுகாதார வரைபடத்தில் இடம் பிடிக்கச் செய்துள்ளது. டாக்டர் ஹரிகிருஷ்ணாவின் வெற்றி இளம் இந்திய மலேசியர்களுக்கு ஒரு உத்வேகமாகவும், விடாமுயற்சி மற்றும் ஆர்வத்துடன் உலக அரங்கிலும் நாம் சாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டியுள்ளது என டாக்டர் லிங்கேஷ் மேலும் கூறினார். அமெரிக்காவின் பிரபல வார சஞ்சிகையான நியூஸ்வீக் வெளியிட்ட அப்பட்டியலில் HKLக்கு அடுத்து இடம்பெற்றுள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் PPUM எனப்படும் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம், சரவாக் மருத்துவமனை, புத்ராஜயா மருத்துவமனை, பினாங்கு மருத்துவமனை உள்ளிட்டவையும் அடங்கும். நாட்டிலேயே மிகச்சிறந்த 3 மருத்துவமனைகளாக முறையே சன்வே மருத்துவ மையம், கோலாலம்பூர் கிளானிகல்ஸ் மருத்துவமனை, சுபாஞ்சயா மருத்துவ மையம் பட்டியலிடப்பட்டுள்ளன. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.